இந்த வீடியோல வந்து நம்ம பயோட் சாவர்ட்ஸ்ல பத்தி தான் பார்க்க போறோம். ஆர்ஸ்டட் எக்ஸ்பெரிமெண்ட்க்கு அப்புறம் நிறைய பேர் வந்து கரண்ட் கேரிங் வயர்னால எவ்வளவு மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கலாம் அது கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய பேர் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க. அதுல 2 சயின்டிஸ்ட் வந்து பயோட் அண்ட் சாவர்ட் அவங்க வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க. ஒரு ஃபார்முலா கொடுத்தாங்க. இவ்வளோ இருக்கலாம், ஒரு கரண்ட் கேரிங் வயர்னால ஒரு இடத்துல ஒரு பாயிண்ட் கிட்ட மேக்னெட்டிக் ஃபீல்ட் இவ்வளோ இருக்கலாம் அப்படின்னு ஒரு ஃபார்முலா கொடுக்குறாங்க. இதுதான் அந்த கரண்ட் கேரிங் வயர்னு எடுத்துக்கலாம். இந்த ஒயர்ல நீங்க ஒரு ஸ்மால் எலிமெண்ட்டை எடுத்துக்கங்க. அதோட லென்த்தே ரொம்ப கம்மியா இருக்கணும், டிஎல் இருக்கணும். அந்த எலிமெண்ட்ல போற கரண்ட் பாத்தீங்கன்னா ஐ கரண்ட் தான் போகும். ஸோ இந்த ஒயர்ல என்ன கரண்ட் போகுமோ அந்த எலிமெண்ட்லயும் அதே கரண்ட் தான் போகும். ஸோ இப்போ இந்த ஸ்மால் எலிமெண்ட்னால ஒரு இடத்துல ஒரு பாயிண்ட் கிட்ட மேக்னெட்டிக் ஃபீல்ட் எவ்வளோ இருக்கும் அதுக்கு ஒரு ஃபார்முலா கொடுக்குறாங்க. பயோட் சாவர்ட்ஸ்ல வந்து எவ்வளோ பெரிய ஒயரா இருக்கட்டும், அந்த ஒயர்ல ஒரு ஸ்மால் எலிமெண்ட்னால ஒரு பாயிண்ட் கிட்ட எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கும் அதுதான் பயோட் சாவர்ட்ஸ்ல சொல்றாங்க. ஜென்ரலி மேக்னெட்டிக் ஃபீல்ட கேபிட்டல் பில காமிப்போம். ஸோ அதோட சிம்பிள் வந்து கேபிட்டல் பில காமிப்போம். இன்டென்சிட்டி ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் இல டினோட் பண்ணுவாங்க. இங்க மேக்னெட்டிக் ஃபீல்ட கேபிட்டல் பில டினோட் பண்ணுவோம். லெட்ஸ் சே இந்த ஸ்மால் ஒயர்னால ஒரு இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து டிபி அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இங்க டிபி அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் டியூ டு ஸ்மால் எலிமெண்ட் டிஎல். ஸோ இந்த ஸ்மால் எலிமெண்ட்னால இந்த இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து டிபி அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த டிபி எவ்வளோ இருக்கும் அதுதான் பயோட் சாவர்ட்ஸ்ல நம்ம பார்க்க போறோம். இங்க டிஎல் பார் வந்து ஒரு வெக்டர். அது வந்து ஆக்ட்ஸ் அலாங் கரண்ட் டைரக்ஷன். ஸோ இங்க டிஎல்னா ஒரு லென்த்துங்க. இந்த எலிமெண்டோட லென்த், இந்த ஸ்மால் ஒயரோட லென்த், அந்த லென்த்துக்கு டைரக்ஷன் இருக்குன்னு சொல்றாங்க. அது எப்படி இருக்கும்னா கரண்ட் எந்த டைரக்ஷன்ல இருக்கோ அதே டைரக்ஷன்ல தான் இருக்கும். இப்போ இந்த ஒயர்ல பாருங்க, இதுல கரண்ட் இப்படி போகுதா, இல்ல கரண்ட் இந்த டைரக்ஷன் இருக்கு. ஸோ டிஎல்லும் அந்த லென்த்தும் அதே டைரக்ஷன்ல இருக்கும். இங்க ஆர் பார்னா என்னன்னா, நீங்க ஒரு இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்ட் கண்டுபிடிக்கணும்ல, அந்த பாயிண்டோட பொசிஷன் வெக்டர் வித் ரெஸ்பெக்ட் டு இந்த எலிமெண்ட். இந்த பொசிஷன் வெக்டர் பாத்தீங்கன்னா இந்த டைரக்ஷன்ல இருக்கும். இதுதான் ஆர் பார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆர் பார் வந்து பொசிஷன் வெக்டர் ஆஃப் இந்த பாயிண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு இந்த எலிமெண்ட். அப்படின்னா இந்த எலிமெண்ட்டுக்கு இந்த பாயிண்ட் எந்த டைரக்ஷன்ல இருக்கும், எப்படி இருக்கும், இந்த டைரக்ஷன்ல இருக்கும், எவ்வளவு தூரத்துல இருக்கும். லெட்ஸ் சே இந்த பாயிண்ட் வந்து ஏன்னு வச்சுக்கலாம். பொசிஷன் வெக்டர் ஆஃப் பாயிண்ட் ஏ வித் ரெஸ்பெக்ட் டு த எலிமெண்ட். அப்புறம் இங்க மேக்னிடியூட் ஆஃப் ஆர் பார், இதை வந்து நீங்க ஆர்ன்னு எழுதிக்கங்க. இதுதான் டிஸ்டன்ஸ் ஆஃப் பாயிண்ட் ஏ ஃப்ரம் த எலிமெண்ட். இந்த பொசிஷன் வெக்டருக்கு நீங்க மேக்னிடியூட் கண்டுபிடிச்சீங்கன்னா இந்த பொசிஷன் வெக்டரோட லென்த் வரும். அதுதான் என்ன, டிஸ்டன்ஸ் ஆஃப் பாயிண்ட் ஏ ஃப்ரம் த எலிமெண்ட். அப்புறம் இன்னொரு டேர்மும் இருக்கு. தீட்டா வந்து ஆங்கிள் பிட்வீன் டிஎல்க்கும் ஆர் கரண்ட். டிஎல் எப்படி இருக்கும்னா கரண்ட் டைரக்ஷன் தான் இருக்கும்னு சொல்லுவோம். ஸோ ஆங்கிள் பிட்வீன் டிஎல் அண்ட் பொசிஷன் வெக்டர். ஸோ கரண்ட்டுக்கும் ஆருக்கும் நடுவில் ஆங்கிள், ஆர் டிஎல்க்கும் ஆருக்கும் நடுவில் இருக்கிற ஆங்கிள், இதுதான் இங்க தீட்டா அப்படின்னு எடுத்துப்போம். இந்த தீட்டா மாறிட்டே இருக்கலாங்க. இப்போ நீங்க பாயிண்ட் இங்க செலக்ட் பண்ணீங்கன்னா அவ பாருங்க பொசிஷன் வெக்டர் இப்படி இருக்கும், ஆர் பார் இப்படி இருக்கும். அப்போ லென்த்துக்கும் ஆருக்கும் நடுவில் இருக்கிற ஆங்கிள், இந்த ஆங்கிள் நீங்க எடுத்துக்கணும். இப்போ டைரக்ஷன் ஆஃப் டிபி பார் கேட்டா ரொம்ப சிம்பிளுங்க. எப்படி இருக்கும்னா இங்க டைரக்ஷன் ஆஃப் டிபி பார் வந்து இந்த இடத்துல இன்வெர்ட் இருக்கும். நம்ம லாஸ்ட் வீடியோல பார்த்தோம். கரண்ட் டைரக்ஷன்ல தம் வைங்க, இங்க ஃபிங்கர் பாருங்க உள்ள போகும், இன்வெர்ட் இருக்கும் பாருங்க. ஸோ இங்க மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து இன்வெர்ட் இருக்கும். இப்போ பயோட் சாவர்ட்ஸ்ல என்ன சொல்றாங்கன்னா அவங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி லெட்ஸ் சே இங்க டிபி வந்து மேக்னிடியூட் ஆஃப் டிபி பார். ஸோ இந்த வெக்டரோட மேக்னிடியூட் தான் டிபி. ஸோ இந்த டிபி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கவனிக்கிறாங்கன்னா டிபி வந்து ப்ரப்போர்ஷனல் டு ஐ. கரண்ட் அதிகமா இருந்தா இந்த இடத்துல இந்த எலிமெண்ட்னால இங்க மேக்னெட்டிக் ஃபீல்ட் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. கரண்ட் அதிகமா இருந்துச்சுன்னா கண்டிப்பா இங்க நிறைய மேக்னெட்டிக் ஃபீல்ட பார்க்க முடியும். டிபி வந்து இன்வெர்ஸ்லி ப்ரப்போர்ஷனல் டு ஆர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்றாங்க. இதுவும் கரெக்ட் தாங்க. ஸோ இந்த எலிமெண்ட்ல இருந்து இது எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்குன்னா அதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா ஆர்ன்னு சொல்றோம். இந்த ஆர் ஸ்கொயருக்கு இன்வெர்ஸா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அஃப்கோர்ஸுங்க நீங்க இது குலும்ஸ்லாலையும் நீங்க பார்க்கலாம். ஃபீல்டு வந்து இன்வெர்ஸ்லி ப்ரப்போர்ஷனல் டு ஆர் ஸ்கொயர் பார்த்துருப்பீங்க. ஒரு பாயிண்ட் சார்ஜ்னால ஃபீல்டு வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இன்வெர்ஸ்லி ப்ரப்போர்ஷனல் டு ஆர் ஸ்கொயர் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி தான் இங்கேயும் அப்ளிகபிள் ஆகுது. சிமிலரிட்டிஸ் பாருங்க. அப்புறம் டிபி வந்து ப்ரப்போர்ஷனல் டு டிஎல். லென்த் அதிகமா இருந்தா இங்க கிரியேட் ஆகிற மேக்னெட்டிக் ஃபீல்டும் அதிகமா இருக்குங்க. இப்போ இதோட இன்னொரு கொஞ்சம் லென்த் சேர்த்துக்கங்க. ஸோ இந்த ஃபுல் லென்த்னால இங்க மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்னும் கொஞ்சம் அதிகமா இருக்கும் கம்பேர் டு இந்த லென்த். ஸோ லென்த் அதிகமா இருந்தா மேக்னெட்டிக் ஃபீல்டும் அதிகமா இருக்கும். அப்புறம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், டிபி வந்து ப்ரப்போர்ஷனல் டு சைன் தீட்டா.
சைன் தீட்டா தீட்டா நம்ம பார்த்தோங்க. தீட்டா வந்து ஐக்கும் ஆர்க்கும் நடுவில் ஆங்கிள் ஆர் டிஎல்க்கும் ஆர்க்கும் நடுவில் ஆங்கிள். இங்க மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து இந்த தீட்டா மேல சைன் ஆஃப் தீட்டா மேல டிபெண்ட் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி இந்த மாதிரி 4 கண்டுபிடிக்கிறாங்க. இது 4மே மிக்ஸ் பண்ணா டிபி வந்து ப்ரொபோர்ஷனல் டு ஐ டிஎல் சைன் தீட்டா பை ஆர் ஸ்கொயர். இந்த ப்ரொபோர்ஷனல் எடுத்துட்டு ஒரு கான்ஸ்டன்ட் போடலாம். அதுதான் ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட்னு சொல்லுவாங்க. அந்த கான்ஸ்டன்ட் வந்து u0 by 4pi ஐடியல் சைன் தீட்டா பை ஆர் ஸ்கொயர். மியூ0 என்னன்னு கூப்பிடுவாங்கன்னா மேக்னெட்டிக் பெர்மியபிலிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ் இல்லாட்டி வேக்யூம். இந்த மியூ0 by 4pi வேல்யூ வந்து இது ஞாபகம் வச்சுக்கணுங்க. இதோட வேல்யூ வந்து 10⁻⁷. இந்த மியூ0ஓட யூனிட்ஸ் ஈஸியா சொல்லலாம். மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு என்ன யூனிட்ஸ் ஃபர்ஸ்ட் அது பார்க்கணுங்க. யூனிட்ஸ் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஸோ எஸ்ஐ யூனிட்ஸ் வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா டெஸ்லா. டெஸ்லா சிம்பிள் வந்து டின்னு சொல்றோம். ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் யூனிட்ஸ் வந்து டெஸ்லா. மியூ0ஓட யூனிட் வேணும்னா இது டெஸ்லா. அப்புறம் பாருங்க இது லென்த்தா, இது மீட்டர், இது மீட்டர் ஸ்கொயர். கேன்சல் பண்ணுங்க, இங்க மீட்டர் இருக்கும். ஸோ மீட்டர் அந்த சைடு அனுப்புங்க. டெஸ்லா மீட்டர். அப்புறம் பர் இது பாருங்க ஐ. கரண்ட்க்கு யூனிட்ஸ் என்னன்னா ஆம்பியர் இருக்கும். அப்புறம் சைன் தீட்டாக்கு நோ யூனிட்ஸ்ங்க. சைன் ஆஃப் தீட்டாக்கு யூனிட்ஸ் இருக்காது. அது வெறும் ஒரு நம்பர் தான், அதுக்கு யூனிட்ஸ் இருக்காது. இதுக்கு வந்து ஆம்பியர் இருக்கும். ஸோ மியூ0க்கு யூனிட்ஸ் வந்து டெஸ்லா மீட்டர் பர் ஆம்பியர் அப்படின்னு சொல்லுவோம். எனவே மியூ0 by 4pi வேல்யூ வந்து 10⁻⁷ இருக்கும். ஆர் மியூ0ஓட வேல்யூ வந்து 4pi into 10⁻⁷ டெஸ்லா மீட்டர் பர் ஆம்பியர். இப்போ இதுல வெக்டர் ஃபார்ம் கேட்பாங்க. போர்டு எக்ஸாம்ஸ்க்கு வந்து வெக்டர் ஃபார்ம் என்ன அந்த மாதிரி கேட்பாங்க. நீட்க்கும் ஐஐடிஜேக்கும் ஃபார்முலாஸ் டைரக்டா கேட்கலாம். ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டு வெக்டர் ஃபார்ம் என்ன அப்படின்னு கூட கேட்கலாம். இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு, இந்த ஸ்மால் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து parallel to TL bar cross R bar. இந்த DB bar வந்து parallel to DL bar cross R bar டைரக்ஷன்ல இருக்கும். DLக்கும் Rக்கும் நீங்க கிராஸ் பண்ணீங்கன்னா அந்த வெக்டர் எந்த டைரக்ஷன்ல இருக்குமோ இந்த DB பாரும் அதே டைரக்ஷன்ல இருக்கும், பேரலா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு கிராஸ் ப்ராடக்ட் டைரக்ஷன் கண்டுபிடிக்க தெரிஞ்சா அது நீங்க ட்ரை பண்ணுங்க. டிஎல்க்கும் ஆர்க்கும் நீங்க கிராஸ் பண்ணி பாருங்க. இந்த இடத்துல டிபி வந்து இன்வர்டு வருது பாருங்க, இதுவும் இன்வர்டு தான் வரும். ஸோ நீங்க டிஎல்லும் ஆரும் கிராஸ் பண்ணீங்கன்னா நீங்க வெக்டர் கண்டுபிடிச்சிங்கன்னா இன்வர்டு தான் வரும். ஸோ உங்களுக்கு கிராஸ் தெரியலன்னா கவலைப்படாதீங்க. கிராஸ் டைரக்ஷன் எப்படி கண்டுபிடிக்குமோ நான் சொல்லித்தரேன். இப்போதைக்கு டிபி பார் வந்து parallel to DL bar cross R bar இருக்கு. நம்ம மேக்னிடியூட் என்னன்னு கண்டுபிடிச்சோம். மியூ0 by 4pi I DL sin theta by R square. நான் இப்போ என்ன பண்றேன்னா R மேல மல்டிப்ளை பண்றேன். ஸோ R மேல மல்டிப்ளை பண்ணி கீழே R டிவைட் பண்றேன். ஏன் அப்படி பண்றேன்னா ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காங்க, ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஸோ இந்த டிபி வந்து இந்த டைரக்ஷன்ல இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வெக்டரை கொண்டு வர்றதுக்கு ட்ரை பண்றேன். ஏ பி சைன் தீட்டா அந்த மாதிரி இருக்கு. அதுதான் என்னங்க வெக்டர் ஃபார்ம்ல எப்படி எழுதுவோம்? ஏ பார் கிராஸ் பி பார். டிபியை வெக்டரை எழுதணும்னா இந்த மாதிரி எழுதிக்கலாம். அப்படியே வச்சிருங்க. மியூ0 by 4pi I DL பார் கிராஸ் R பார் அப்படின்னு எழுதலாம். ஸோ இது வெக்டர் ஃபார்ம்ல இந்த மாதிரி எழுதிக்கலாம். DL பார் கிராஸ் R பார். கீழே வந்து R கியூப் இருக்கும். இதுல இன்னொன்னு கூட எழுதுவாங்க, யூனிட் வெக்டர். இப்போ R பார் டைரக்ஷன்ல நீங்க ஒரு யூனிட் வெக்டர் எடுத்துக்கோங்க. யூனிட் வெக்டர்னா அந்த வெக்டரோட லென்த் 1 இருக்கணும். அது ஜெனரலி ஆர் கேப்னு சொல்லுவோம். ஸோ இப்போ ஆர் பார் டைரக்ஷன்ல யூனிட் வெக்டர் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அதை இப்படி எழுதலாம். ஆர் பார் பை மேக்னிடியூட் ஆஃப் ஆர் பார். இது வெக்டர்ஸ்ல வருங்க. இதுதான் நம்ம ஆர் பார் பை மேக்னிடியூட் ஆஃப் ஆர்னா ஸ்மால் ஆர் அப்படின்னு எழுதிக்கலாம். ஆர் கியூப் இருக்குல்ல, இதை நான் அகைன் ஆர் ஸ்கொயர் இன்டூ ஆர்னு எழுதிக்கலாம். நீங்க ஆர் பார் பை ஆர் அது வந்து நீங்க என்னன்னு எழுதலாம்னா மியூ0 by 4pi I DL பார் கிராஸ் ஆர் கேப் பை ஆர் ஸ்கொயர். மேல ஆர் பார் வந்துச்சுன்னா கீழே ஆர் கியூப் வரும். மேல ஆர் கேப் இருந்துச்சுன்னா கீழே ஆர் ஸ்கொயர் வரும். இது வந்து யூனிட் வெக்டர், இது வந்து ஆர் பார். ஸோ இதுதான் வெக்டர் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஒரு ஃபைனட் ஒயர் இருக்கும், ஒரு சின்ன ஒயர் இருக்கும். இந்த சின்ன ஒயர்னால இந்த ஒயர்ல இருந்து ஒரு ஏ பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ்ல மேக்னெட்டிக் ஃபீல்ட் எவ்வளோ இருக்கும்? ஒரு ஃபுல் ஒயர்னால ஒரு பாயிண்ட் கிட்ட, அந்த பாயிண்ட் வந்து இந்த ஒயர்ல இருந்து ஏ பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. இந்த பாயிண்ட் கிட்ட மேக்னெட்டிக் ஃபீல்ட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. இது பயோட் சாவர்ட்ஸ்ல யூஸ் பண்ணி டெரைவ் பண்ண சொல்லுவாங்க. இது 12th ஸ்டேட் போர்டுக்கு தான் இருக்குங்க, சிபிஎஸ்சில இல்லை. பட்
நீட்க்கும் ஐஐடி எக்ஸாமுக்கும் இந்த கான்செப்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஈவன் தோ நீங்க சிபிஎஸ்சி படிச்சுட்டு இருந்தாலும் இந்த கான்செப்ட் பாருங்க. இது ஒரு சின்ன டெரிவேஷன் இருக்குங்க. ஆனா ஃபைனல் ஃபார்ம்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஒயருக்கு இந்த இதுவும் எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்ஸ். ஏன்னா இதுதான் எண்டு. நீங்க இந்த எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணீங்கன்னா அதே மாதிரி இந்த எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்டையும் நீங்க கனெக்ட் பண்ணுங்க. இந்த எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட் கிட்ட கரண்ட் எப்படி இருக்கும்? இப்படி இருக்கும். கரண்ட் வந்து இந்த டைரக்ஷன்ல வருது பாருங்க. கரண்ட்டுக்கும் இந்த எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்லயும் ஒரு எலிமெண்ட் இருக்கும் பாருங்க. ஒரு ஸ்மால் எலிமெண்ட் எடுத்துக்கோங்க. ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு இந்த ஸ்மால் எலிமெண்ட் இந்த பாயிண்ட் எப்படி இருக்குன்னா இந்த டைரக்ஷன்ல இருக்குங்க. இந்த பாயிண்டோட பொசிஷன் வெக்டர் இந்த ஸ்மால் எலிமெண்ட் தான் இது பாருங்க இந்த டைரக்ஷன்ல இருக்கு. ஸோ கரண்ட்டுக்கும் பொசிஷன் வெக்டர் இருக்கும். நடுவில் ஆங்கிள் θ1 அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த எக்ஸ்ட்ரீம் பாருங்க. இதுல கரண்ட் பாத்தீங்கன்னா இந்த டைரக்ஷன்ல போகும். ஆக்சுவலி இங்க எண்ட் ஆயிடும். ஆனா டைரக்ஷன் பாருங்க இப்படி இருக்கும். வித் ரெஸ்பெக்ட் டு இந்த எலிமெண்ட் இந்த பாயிண்டோட பொசிஷன் வெக்டர் பாருங்க இப்படி இருக்கும். கரண்ட்டுக்கும் பொசிஷன் வெக்டருக்கும் நடுவில் ஆங்கிள் வந்து θ2. ஸோ இது வந்து θ2. ஞாபகம் வச்சுங்க, நம்ம பயோட் சாவர்ட்ஸ்லாலையும் நம்ம பார்த்தோம். இங்க θ வந்து என்னன்னா கரண்ட்க்கும் வித் ரெஸ்பெக்ட் டு அந்த எலிமெண்டோட பொசிஷன் வெக்டருக்கும் நடுவில் ஆங்கிள் தான் θ. அதே மாதிரி தான் இங்கேயும் நம்ம ரெண்டு எக்ஸ்ட்ரீம் கனெக்ட் பண்ணும்போது வித் ரெஸ்பெக்ட் டு இந்த டூ எக்ஸ்ட்ரீம்ஸ் பாருங்க. இங்க இந்த எக்ஸ்ட்ரீம் கிட்ட கரண்ட் இப்படி வருது. பொசிஷன் வெக்டர் இந்த பாயிண்டோட பொசிஷன் வெக்டர் வித் ரெஸ்பெக்ட் இந்த எலிமெண்ட் பாருங்க இப்படி இருக்கும். அது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஆங்கிள் தான் θ1. அதே மாதிரி இங்க கரண்ட்டும் பொசிஷன் வெக்டரும் இப்படி இருக்கும் பாருங்க. அந்த ஆங்கிள் தான் θ2. இதுல ஒரு ஸ்மால் எலிமெண்ட் எடுத்துப்பாங்க. அதோட லென்த் வந்து dl. இந்த ஸ்மால் எலிமெண்ட்னால இந்த இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்ட் எவ்வளோ கண்டுபிடிக்கிறேன். ஸோ இந்த ஸ்மால் எலிமெண்ட்ல கரண்ட் இப்படி இருக்குங்க. அதே மாதிரி இந்த பாயிண்டோட பொசிஷன் வெக்டர் இந்த ஸ்மால் எலிமெண்ட் பாத்தீங்கன்னா அது இப்படி இருக்கும். இதுதான் நம்ம ஆர் பார் அப்படின்னு எடுத்துக்கணும் பயோட் சாவர்ட்ஸ்லால. ஸோ இந்த ஐக்கும் ஆருக்கும் நடுவில் ஆங்கிள் தான் θ. ஸோ பயோட் சாவர்ட்ஸ்லால கரண்ட்டுக்கும் ஆர் லென்த் வெக்டரும் அதே டைரக்ஷன் தான் இருக்குங்க. இதை நீங்க இந்த லென்த் வெக்டரை எடுத்துக்கணும். ஸோ இந்த கரண்ட்டுக்கும் பொசிஷன் வெக்டருக்கும் நடுவில் ஆங்கிள் θ. அந்த எலிமெண்ட் வந்து இந்த இடத்துல இருந்து எல் டிஸ்டன்ஸ்ல இருக்குன்னு எடுத்துக்கிறேன். ஸோ கரெக்டா இந்த பாயிண்ட் இருக்குல்ல அந்த லெவல்ல இருந்து இது எல் டிஸ்டன்ஸ்ல இருக்குன்னு எடுத்துக்கிறேன். இப்போ dB ஃபார்முலா என்னங்க? dB is equal to mu0/4 pi I dl sin theta by r square. இது theta இருந்துச்சுன்னா இந்த ஆங்கிள் வந்து 180 டிகிரி மைனஸ் theta. இங்க பாருங்க dl இருக்கு. நம்மளுக்கு dl தெரியாதுங்க. ஸோ நான் என்ன பண்ணேன்னா ஃபர்ஸ்ட் இந்த லென்த்தை கண்டுபிடிக்கிறேன். நம்ம இங்க இன்டெகிரேஷன் தான் பண்ண போறோங்க. ஒரு ஸ்மால் லென்த் வந்து ஒரு ஆரிஜின்ல இருந்து எல் டிஸ்டன்ஸ்ல எடுத்துக்கினா அதோட லென்த் நீங்க dlன்னு எடுத்துக்கணுங்க. ஜென்ரலி இன்டெகிரேஷன்ல நம்ம அப்படி ஃபாலோ பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ட்ராங்கிள்ல லெட்ஸ் இது O, இந்த பாயிண்ட் ஏன்னு வச்சுக்கலாம். அப்புறம் இங்க சின்னு வச்சுக்கலாம். இந்த ஓஏசி ட்ராங்கிள்ல இருந்து ஸோ ட்ராங்கிள் ஓஏசில இருந்து ஃபர்ஸ்ட் இந்த லென்த்தை கண்டுபிடிங்க. இந்த ஆங்கிள் வந்து 180 மைனஸ் தீட்டாங்க. இது அட்ஜசன்ட் ஆங்கிள். இது ஆப்போசிட் நமக்கு தெரியுங்க. இது ஃபிக்ஸ்டா இருக்கும். இந்த ஏ வந்து கான்ஸ்டன்டா இருக்கும். ஸோ நான் இந்த மாதிரி பண்றேன் பாருங்க. tan of 180 minus theta is equal to opposite by adjacent. tan of 180 minus theta வந்து minus tan theta வருங்க. equal to a by l. l is equal to tan theta அந்த சைடு அனுப்புங்க. minus a by tan theta. இது வந்து minus a cot theta. ஆனா நீங்க இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணனும்னா உங்களுக்கு dl வேணும். l தெரிஞ்சா dl கண்டுபிடிக்கலாங்க. எப்படினா டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். So dl is equal to minus a into cot theta வை நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா minus cosecant square theta d theta வரும். a cosecant square theta into d theta. இது dlங்க. அதே மாதிரி இன்னொன்னு கூட இருக்குங்க. r. rவும் நமக்கு தெரியாது. r னா இந்த லென்த்ங்க. சேம் இது ஹைபோடென்யூஸ் இந்த ட்ரையாங்கிள்ல. இது நமக்கு தெரியும். இது ஃபிக்ஸ்டு. ஸோ sin theta யூஸ் பண்ணுங்க. sin of 180 minus theta. இது வந்து ஆப்போசிட் பை ஹைபோடென்யூஸ். sin of 180 minus theta வந்து sin theta தான். ஸோ r is equal to a by sin theta வரும். இதை நீங்க a cosecant theta அப்படின்னு எழுதலாம். இந்த வேல்யூஸ் எல்லாம் இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. இந்த ஸ்மால் மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து mu0/4 pi I dl பதிலா a cosecant square theta d theta. அப்புறம் sin theta அப்படியே இருக்கட்டும்ங்க. a square cosecant square theta. அவ்வளவுதாங்க. இங்க காமன் டேர்ம்ஸ் கேன்சல் பண்ணுங்க. cosecant square theta கேன்சல் ஆகும். இங்க ஒரு a இங்க ஒரு a கேன்சல் ஆகும். ஸ்மால் மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து mu0/4 pi I sin theta d theta by a. ஸ்மால் எலிமெண்ட்னால மேக்னெட்டிக் ஃபீல்ட் கண்டுபிடிச்சா போதும். இந்த டோட்டல் ஒயர்னால நீங்க மேக்னெட்டிக் ஃபீல்ட் கண்டுபிடிக்கலாம். எப்படின்னா இன்டெகிரேட் பண்ணா டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்ட் வேணும்னா இந்த dbயை நீங்க இன்டெகிரேட் பண்ணலாம். இன்டெகிரேஷன் என்ன? அடிஷன் தானே. ஒரு ஸ்மால் எலிமெண்ட்னால நீங்க மேக்னெட்டிக் ஃபீல்ட் கண்டுபிடிச்சா போதும். அதை இன்டெகிரேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்ட் வரும். ஸோ இன்டெக்ரல்
மியூ நாட் பை 4 பை I sin theta d theta by a. என்னென்ன கான்ஸ்டன்ஸ் இருக்கோ அதெல்லாம் வெளியில எடுத்துருங்க. மியூ நாட் I by 4 pi a வெளியில எடுத்துட்டா இன்டூ இன்டெக்ரல் sin theta d theta அப்படின்னு போடணும். அவ்வளோதாங்க. இந்த தீட்டா தான் இங்க வேரியபிள்ஸ். ஏன்னா தீட்டா மாறிட்டே இருக்கலாம். ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கு இந்த தீட்டா டிஃப்ரெண்டா இருக்குங்க. ஸோ இந்த தீட்டா எங்க இருந்து எங்க வரைக்கும் மெஷர் பண்ணணும். இந்த லிமிட்ல பாருங்க, இந்த எக்ஸ்ட்ரீம் கிட்ட இந்த தீட்டா என்ன இருக்கும்னா தீட்டா 1 இருக்கும். இது லோவர் லிமிட்னு சொல்லுவோம். அப்பர் லிமிட் பாருங்க, அங்க இருக்கிற எலிமெண்ட்ல கிரியேட் ஆகிற தீட்டா வந்து தீட்டா 2 சொல்லிக்கலாம். எக்ஸ்ட்ரீம் இன்னொரு எக்ஸ்ட்ரீம் வந்து தீட்டா 2. அவ்வளோதாங்க. இதை இன்டெகிரேட் பண்ணும். மியூ நாட் I by 4 pi a சைன் தீட்டாவை இன்டெகிரேட் பண்ணா மைனஸ் காஸ் தீட்டா வரும். தீட்டா 1 டு தீட்டா 2. அவ்வளோதாங்க. இந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. மியூ நாட் I by 4 pi a cos theta 2 minus cos theta 1. இந்த மைனஸை உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ இந்த டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இந்த ஒயர்னால எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்குன்னா மியூ நாட் I by 4 pi a cos theta 1 minus cos theta 2. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபார்ம்லாங்க இது. ஸோ இந்த எக்ஸ்ட்ரீமில் தீட்டா 1 ஆங்கிள் பண்ணுது, இந்த எக்ஸ்ட்ரீம் கிட்ட தீட்டா 2 ஆங்கிள் இருக்கு. ஸோ இங்கே கேர்ஃபுல்லாக இருங்க. கொஞ்சம் பேர் இதை எடுத்துப்பாங்க, இதை எடுக்கக்கூடாது. இங்கே கரண்ட் டைரக்ஷனுக்கும் ஆர் டைரக்ஷனுக்கும் நடுவில் இருக்கிற ஆங்கிள் இதுதான் எடுக்கணும். கரண்ட் பார்த்தீங்கன்னா இந்த டைரக்ஷன் இருக்கு, ஆர் வந்து இந்த டைரக்ஷன் இருக்கு. அது நடுவில் ஆங்கிள் தான் தீட்டா 2. இந்த பாயிண்ட் வந்து இந்த ஒயர்ல இருந்து ஒரு ஏ பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் என்ன இருக்குன்னா மியூ நாட் I by 4 pi a cos theta 1 minus cos theta 2 இருக்கும். இங்க ஆங்கிள் கொடுத்துருவாங்க. அப்பப்போ இது ஆல்ஃபான்னு சொல்லுவாங்க, இங்க பீட்டான்னு சொல்லுவாங்க. ஒருவேளை இங்க ஆங்கிள் கொடுத்துட்டு மேக்னெட்டிக் ஃபீல்ட் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. இங்க கொடுக்காம இந்த எக்ஸ்ட்ரீம் எண்டு கொடுக்காம இந்த ஆங்கிள்ஸ் கொடுக்காம இங்க கொடுப்பாங்க. இது ஆல்ஃபா, இது பீட்டா, இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. அப்போ என்ன அந்த மாதிரி கேட்பாங்க. சிம்பிள் தாங்க. நீங்க பாருங்க, இது தீட்டா 2னா இது எவ்வளோ இருக்கும்? 180 மைனஸ் தீட்டா 2 இருக்கும். இங்க ஒன்று கவனிங்க, இது ட்ரையாங்கிள் தானே. 180 மைனஸ் தீட்டா 2 பிளஸ் 90 பிளஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு 180 போட்டுக்கலாம். ஏன்னா சம் ஆஃப் த ஆங்கிள்ஸ் இன் ட்ரையாங்கிள் வந்து 180. 180 கேன்சல் பண்ணுங்க. நீங்க தீட்டா 2 பதிலா 90 பிளஸ் ஆல்ஃபா அப்படின்னு போட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த ட்ரையாங்கிள் பாருங்க, இது தீட்டா 1, இது பீட்டா, இது வந்து 90. அதே மாதிரி இதுவும் பாருங்க, 90 பிளஸ் பீட்டா பிளஸ் தீட்டா 1, அது வந்து 180. ஸோ தீட்டா 1 90 மைனஸ் பீட்டா. இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா இந்த தீட்டா 1 தீட்டா 2 இதுல சப்ஸ்டியூட் பண்ணலாம். b is equal to mu naught I by 4 pi a cos of theta 1 பதிலா 90 minus beta minus cos of 90 plus alpha. b is equal to mu naught I by 4 pi a cos of 90 minus beta வந்து sin beta வருங்க. cos of 90 plus alpha வந்து minus sin alpha அப்படின்னு வரும். ஆல்ரெடி மைனஸ் இருக்கு, மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ் வரும். ஸோ sin alpha plus sin beta வரும். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. இது சுச்சுவேஷன் பொறுத்து எங்க ஆங்கிள்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதை பொறுத்து எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுமோ பாருங்க. ரெண்டுமே ஞாபகம் வச்சுங்க, ரெண்டுமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த எக்ஸாம்பிள் பாருங்க, ஒரு ஸ்கொயர் இருக்கான். இந்த ஸ்கொயர்ல வந்து ஐ கரண்ட் ஃப்ளோ ஆகுதான். என்ன கேட்குறாங்கன்னா இந்த பிஏ ஒயர்னால சென்டர் ஆஃப் த ஸ்கொயர் கிட்ட மேக்னெட்டிக் ஃபீல்டு எவ்வளோ இருக்கும். நம்ம இதுக்கு முன்னாடி தான் பார்த்தோம், மேக்னெட்டிக் ஃபீல்ட் டியூ டு ஃபைனட் ஒயர். ஒரு ஸ்மால் ஒயர்னால இங்க மேக்னெட்டிக் ஃபீல்ட் கேட்டா இங்க இருந்து இங்க ஸ்டார்ட் ஆகுது. இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் கனெக்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் கனெக்ட் பண்ணுங்க. இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த ஒயருக்கு ஒரு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் போட்டுங்க. இது எவ்வளோ இருக்கும் பார்த்தீங்கன்னா a/2 இருக்கும். இந்த பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் a/2 இருக்கும். ஸ்கொயர் சைடோட லென்த் ஏன்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா இது ஹாஃப் தான் இருக்கும், இது a/2 இருக்கும். இந்த ஆங்கிளை கண்டுபிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா இது எவ்வளோ இருக்கும்னா மொத்தமா 90 இருக்குங்க. ஏன்னா இது ஸ்கொயர், இது 90, இது 90, இது 90, இது 90. ஸோ இந்த ஆங்கிள் மட்டும் பார்த்தீங்கன்னா 45 இருக்கும். அதே மாதிரி இந்த ஆங்கிள் மட்டும் பார்த்தீங்கன்னா 45 டிகிரி இருக்கும். மேக்னெட்டிக் ஃபீல்ட் டியூ டு அந்த பிஏ ஒயர் வந்து இந்த ஃபார்ம்ல போட்டுக்கலாம். மியூ நாட் I by 4 pi a sin alpha plus sin beta. ஏன் இந்த ஃபார்ம்ல யூஸ் பண்ணா எனக்கு இந்த ஆங்கிள்ஸ் தெரியும், அதனால இந்த ஃபார்ம்ல யூஸ். மியூ நாட் I by 4 pi a பதிலா. ஸோ ஏன்னா இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த ஒயருக்கு டிஸ்டன்ஸ் அது எவ்வளோ இருக்கு, a/2 இருக்கு. அது a/2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஆல்ஃபா பதிலா 45 போட்டுங்க, பீட்டா பதிலாவும் 45 டிகிரி போட்டுங்க. sin 45 எவ்வளோ, 1/√2 mu naught I by 2 pi a. இந்த 2ம் 4 கேன்சல் பண்ணுங்க. இது 1/√2 plus 1/√2 2/√2 வரும். 2 கேன்சல் பண்ணுங்க. mu naught I by √2 pi a. இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் டியூ டு ஓன்லி இந்த ஒயர். பிஏ ஒயர்னால மேக்னெட்டிக் ஃபீல்ட் எவ்வளோ இருக்குன்னா இவ்வளோ இருக்கும். டைரக்ஷன் எப்படி இருக்கும் அதுவும் கேட்பாங்க. பாருங்க, இதுல கரண்ட் இப்படி போகுதா, நீங்க என்ன பண்ணணும், தம்ம இந்த டைரக்ஷன்ல வைங்க.
ஸோ ஒரு வயரில் இப்படி கரண்ட் போச்சுன்னா உங்கள் தம்மை வந்து இந்த டைரக்ஷனில் வைங்க. ஸோ கரண்ட் எந்த டைரக்ஷன் போகுதோ தம் வந்து அந்த டைரக்ஷன் வைங்க. ஸோ உங்கள் ஃபிங்கர்ஸ் பாருங்கள், இந்த சைடு வந்து இன்வெர்ட் வரும். ஸோ இந்த ஒயர்னால, இந்த கரண்ட்னால இங்கே மேக்னெட்டிக் ஃபீல்ட் எப்படி இருக்கும்னா இன்வெர்ட் இருக்கும் இந்த கேஸில். இதில் சில ஸ்பெஷல் கேசஸ் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து என்னன்னா பாயிண்ட் லையிங் அலாங் த ஒயர் அலாங் டிஎல் டைரக்ஷன் ஆர் அலாங் தி கரண்ட் டைரக்ஷன். ஒயர் இருக்குன்னு வச்சுக்கலாம், இல்லை கரண்ட் இப்படி போகுது. இதில் நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்மால் எலிமெண்ட் எடுத்துக்கோங்க. இந்த லென்த் டைரக்ஷன் இப்படி தான் இருக்கும், கரண்ட் டைரக்ஷனில் தான் இருக்கும். இப்போ நம்ம இந்த பாயிண்ட்டை அலாங் த ஒயர், ஸோ அலாங் த ஒயர் ஆர் அலாங் த கரண்ட் டைரக்ஷன். ஸோ இந்த பாயிண்ட் வந்து இங்கே இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த ஆர் பார் எப்படி இருக்கும் பாருங்க, ஆர் பார் இப்படி இருக்கும். இல்லை ஆர் பார் என்னங்க, பொசிஷன் வெக்டர் ஆஃப் இந்த பாயிண்ட் வித் ரெஸ்பெக்ட் இந்த லென்த். ஆர் பார் இப்படி இருக்கும், டிஎல்லும் அப்படியே தான் இருக்கும். ஸோ இங்கே தீட்டா என்ன இருக்கும் கவனிச்சிங்கன்னா 0 டிகிரி இருக்கும். ஸோ இங்கே டிஎல்க்கும் ஆர் பார்க்கும் ஆங்கிள் வந்து 0 டிகிரி இருக்கும். அதனால மேக்னெட்டிக் ஃபீல்ட் என்ன வரும்னா 0 வரும். முன்னாடி பாயிண்ட் இங்கே இருந்துச்சு, ஆர் பார் நம்ம இப்படி கால்குலேட் பண்ணோம். ஸோ இந்த ஆர் பார்க்கும் டிஎல்க்கும் நடுவில் இருக்கிற ஆங்கிள் தான் தீட்டா. பாயிண்ட்டை நீங்கள் இங்கே எடுத்தீங்கன்னா ஆர் பார் இப்போ இங்கே வரும், டிஎல்லும் அதே டைரக்ஷனில் தான் வரும். அப்போ ஆங்கிள் தீட்டா வரும், டிபி வந்து 0 வரும். நீங்கள் எந்த எலிமெண்ட் வேணாலும் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த எலிமெண்ட் எடுத்தாலும் இந்த பாயிண்ட் கிட்ட மேக்னெட்டிக் ஃபீல்ட் 0 தான் இருக்கும். ஸோ இந்த டோட்டல் ஒயர்னால இந்த பாயிண்ட் கிட்ட மேக்னெட்டிக் ஃபீல்ட் 0 இருக்கும். அப்படின்னா நீங்கள் ஒரு ஒயர் எடுத்துக்கினீங்கன்னா அலாங் த ஒயர் ஆர் ஆன் த ஒயர், ஸோ அலாங் த ஒயர் நீங்கள் எங்கே எந்த பாயிண்ட் கிட்ட வேணாலும் மேக்னெட்டிக் ஃபீல்ட் கண்டுபிடிங்க. எங்கே கண்டுபிடிச்சாலும் மேக்னெட்டிக் ஃபீல்ட் 0 இருக்கும். செகண்ட் கேஸ் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் டியூ டு இன்ஃபைனட்லி லாங் ஒயர். ஒரு ஒயர் இருக்குங்க, அது இன்ஃபைனட்ல ஸ்டார்ட் ஆகும், அதே மாதிரி இன்ஃபைனட்ல எண்ட் ஆகும். அந்த ஒயர்னால ஒரு பாயிண்ட் இருக்கு, அந்த பாயிண்ட் வந்து இந்த ஒயர்ல இருந்து ஏ டிஸ்டன்ஸ்ல இருக்கு, ஏ பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. இந்த இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்ட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ நீங்க என்ன பண்ணணும், எப்போதுமே இந்த மாதிரி கேட்டா அந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீமையுமே நீங்க கனெக்ட் பண்ணுங்க. இது எக்ஸ்ட்ரீம்னா ரொம்ப தூரத்துல இருக்குங்க. ஸோ இந்த ஆங்கிள் என்ன ஆகும், ஆல்ஃபா என்ன ஆகும், பீட்டா என்ன ஆகும். ஒயர் வந்து இன்ஃபைனட்டா இருந்துச்சுன்னா ஆல்ஃபா எதுக்கு எக்ஸ்டெண்ட் ஆகும், பீட்டா எதுக்கு எக்ஸ்டெண்ட் ஆகும். பாத்தீங்கன்னா இது ரொம்ப தூரத்துல இருக்குங்க. இப்போ நீங்க ஏதாவது இங்க ஒரு பாயிண்ட் எடுத்துக்கோங்க, இது கனெக்ட் பண்ணுங்க, ஆங்கிள் பாருங்க. ஸோ இந்த பாயிண்ட்டை நீங்க இப்படி கொண்டு போயிட்டே இருந்தா இந்த ஆங்கிள் என்ன ஆகும் பாத்தீங்கன்னா அதுவும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது இன்ஃபைனட் இருந்துச்சுன்னா, இந்த பாயிண்ட் ரொம்ப தூரத்துல இருந்துச்சுன்னா ஆல்ஃபா π/2க்கு எக்ஸ்டெண்ட் ஆகும், பீட்டாவும் π/2க்கு ரீச் ஆகும். μ0I/4πa sin π/2 plus sin π/2. sin 90 plus sin 90 1 வரும். ஆல்ரெடி 4 இருக்கு, கேன்சல் பண்ணா மேக்னெட்டிக் ஃபீல்ட் டியூ டு இன்ஃபைனைட் லாங் ஒயர் வந்து μ0I/2πa. இங்க டைரக்ஷன் கேட்டாங்கன்னா சிம்பிள்ங்க, உங்க தம் இந்த டைரக்ஷன் வைங்க, உங்க ஃபிங்கர்ஸ் இந்த சைடு பாத்தீங்கன்னா இன்வெர்ட் வரும். இந்த பர்டிகுலர் கேஸ்ல இங்க இன்வெர்ட் இருக்கும். அது இந்த சைடு கேட்டாங்கன்னா உங்க தம் இங்க வைங்க, உங்க ஃபிங்கர்ஸ் அவுட்வர்ட் வரும் பாருங்க. ஸோ இங்க மேக்னெட்டிக் ஃபீல்ட் அவுட்வர்ட் வரும், நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் லாஸ்ட் வீடியோல. ஸோ இங்கெல்லாம் டைரக்ஷன் அவுட்வர்ட் வரும், இங்க வந்து இன்வெர்ட் வரும். அப்புறம் தேர்ட் கேஸுங்க, இன்ஃபைனைட் ஒயர்ல பாதி அப்படின்னா எங்க ஸ்டார்ட் ஆகுதோ தெரியும், இன்ஃபைனட்ல எண்ட் ஆகும் இந்த ஒயர். ஸோ இப்போ எங்க ஸ்டார்ட் ஆகுதோ அதே லெவல்ல ஒரு பாயிண்ட் கிட்ட மேக்னெட்டிக் ஃபீல்ட் எவ்வளோ இருக்கும் டிரைவ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி டைரக்டா சொல்லிக்கலாம் μ0I/4πa இருக்கும். μ0I/4πa இருக்கும். எப்படி சொல்றீங்கன்னு கேட்டீங்கன்னா பாருங்க, ஃபுல் ஒயர்னால இங்க எவ்வளோ வந்துச்சு, μ0I/2πa வந்துச்சு. ஸோ பாதி ஒயர்னால எவ்வளோ இருக்குன்னா μ0I/4πa இருக்கும். நான் ஃபர்ஸ்ட் ஃபார்ம்ல யூஸ் பண்ணி நான் சொல்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஃபார்ம்ல என்னங்க, μ0I/4πa cos θ1 minus cos θ2. θ1 என்னன்னா இந்த எக்ஸ்ட்ரீம் இருக்குல்ல, அங்க கரண்ட் போற டைரக்ஷனுக்கும் பொசிஷன் வெக்டருக்கும் இந்த பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணுங்க, பொசிஷன் வெக்டருக்கும் நடுவில் ஆங்கிள். θ1 வந்து இங்க 90 டிகிரி இருக்கும், π/2ன்னு சொல்லிக்கலாம். ஸோ இது எங்கேயோ இன்ஃபைனட்ல இருக்குங்க, இந்த எக்ஸ்ட்ரீமை கனெக்ட் பண்ணுங்க. இங்க எக்ஸ்ட்ரீம்ல பாத்தீங்கன்னா கரண்ட் இந்த டைரக்ஷன் இருக்கும், இந்த பொசிஷன் வெக்டர் இப்படி இருக்கும். ஸோ இந்த ஆங்கிள் நீங்க எடுத்துக்கணும். ஸோ இது இன்ஃபைனட்ல இருந்துச்சுன்னா இது வந்து ரொம்ப கம்மியா இருக்குங்க, இது 0 டிகிரி இருக்குங்க. நீங்க வேணா கம்பேர் பண்ணி பாத்துக்கலாங்க, இது ரொம்ப ஈஸி தான். ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் இங்க கனெக்ட் பண்ணுங்க, அப்புறம் இங்க கனெக்ட் பண்ணுங்க, அப்புறம் இங்க கனெக்ட் பண்ணுங்க. இந்த ஆங்கிள் என்ன ஆகுதோ பாருங்க, போக 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 இந்த ஆங்கிள் வந்து கம்மி ஆயிட்டே இருக்கும் பாருங்க. ஸோ இது இன்ஃபைனட்ல இருந்தா இந்த ஆங்கிள் 0 டிகிரி இருக்குங்க. ஸோ இந்த ஆங்கிள் வந்து 180 டிகிரி இருக்கும். இதுதான் நீங்க θ2வா எடுத்துக்கணும். ஸோ இங்க θ2 வந்து 180ங்க. cos θ1 வந்து நீங்க cos π/2ன்னு எடுத்துக்கலாம், அது 0 வருங்க. cos θ2 வந்து cos 180ன்னு எடுத்துக்கலாம், அது வந்து -1 வரும். cos 180 -1, அது இங்க சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ இது எனவே 0, இது -1. எப்படி பார்த்தாலும் மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து μ0I/4πa வரும்.
ஸோ நீங்கள் செகண்ட் ஃபார்முலா போட்டு கூட பண்ணிக்கலாங்க. எப்படி போட்டாலும் உங்களுக்கு இந்த ஃபார்முலா தான் வரும். ஹாஃப் ஆஃப் த இன்ஃபைனைட் லாங் ஒயர்னால எந்த லெவலில் இருக்கோ இந்த பாயிண்ட்டும் அதே லெவலில் இருக்குது. அங்கே மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து μ0I/4πA இருக்கும். அவ்வளோதாங்க பயோட் சாவர்ட்ஸ்ல. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் ப்ராப்ளம்ஸ் பண்ணலாம். ஸோ ப்ராப்ளம்ஸ் எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.